இன்றைக்கு உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்கார். பாவம் எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் வாங்குறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்தில் ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல்ல பாடியிருக்காரு. பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில் நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல? தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி.